தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஜெய் சாய்ராம். என் பேர் மகேஷ். நான் தாம்பரத்தில் இருக்கேன். நான் பாபாவை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பாபாவோட டிவோட்டியாக இருக்கேன். கடந்த ஒரு 10 வருஷமாக ரொம்ப சிவியர் டிவோட்டி. இன் த சென்ஸ் எனக்கு எல்லாமே பாபா தான். என்னோடய மூச்சு காற்று எல்லாமே பாபா தான். அவர் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நான் செய்ய மாட்டேன். அவரோட அனுமதி இல்லாமல் எதுவும் நான் பண்ண மாட்டேன். எந்த ஒரு வேலை செய்கிறதுனாலும் அவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்டுட்டு தான் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி டிவோட்டி. என்னோடய மனைவி, என்னோடய பசங்க, என்னோடய கூட பிறந்த தங்கை எல்லாருமே சிவியர் பாபா டிவோட்டிஸ். என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பாபாவோட மிராக்கிள்ஸும் சொன்னால் டைம் பத்தாது. அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே போகணும். அவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்கார். ஒரு 2 மிராக்கிள் நான் சிம்பிளாக சொல்கிறேன். என்னுடைய பையனுக்கு இப்போது 17 வயசு. அவர் போன வருஷம், அதாவது 10th படிக்கும்போது என்ன ஆச்சுன்னா, என்னோடய வீட்டில் 2nd ஃப்ளோரில் நாங்கள் இருக்கோம். எங்களது ஃப்ளாட்டு. நான் 3rd ஃப்ளோரில் இருக்கேன். 2nd ஃப்ளோர் கீழே கிரவுண்டுக்கு 2nd ஃப்ளோருக்கு ஒரு 35 to 40 feet டிஃப்ரெண்ட் இருக்கும் டிஸ்டன்ஸ். நான் எங்கள் வீட்டில் ஒரு பாபா விக்கிரகம் வாங்கி வச்சுருக்கேன் சின்னதாக. என் பையன் தான் டெய்லி அதை காலையில் 5 மணிக்கு டாடா ஸ்கை வீட்டில் இருக்குது, அதில் லைவ் ஆரத்தி போகும். அவன் டெய்லி அபிஷேகம் பண்ணுவான். இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் 5 மணிக்கு யாரோ என் வீட்டு கதவை, என்னோடய பெட்ரூம் கதவை திறந்து யார் பெட்ரூம் கதவு இந்த ஜோரா தட்டுறதுன்னு கதவு திறந்தால் மேல் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் பையன் நிதேஷ் மாடியிலேருந்து கீழே வந்துட்டான், ஒன்றும் பயப்படாதீங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. பெட்ரூம் கதவு, ஹால் கதவு, அதுக்கப்புறம் கிரில் கிரேட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி அவன் போய் ஊந்தான் என்னன்னு புரியல. எட்டி பார்த்தா பால்கனியில் கீழே ஊந்து கிடந்தான். உடனே கீழே ஓடி போய் அவனை தூக்கினப்போ ஒரு ஸ்க்ராச்சஸ் கூட உடம்புல இல்லை, கால் மட்டும் வீக்கமாக இருந்தது. என்னடா சின்ன எனக்கு தெரியலப்பா, தூக்கத்தில் விழுந்துட்டேன், கீழே விழுந்த பிறகு தான் எனக்கு கான்ஷியஸே வந்தது அப்படின்னா. நம்பவே முடியல எங்களால். கீழே ஒரு 10 வண்டி நிற்குது. எல்லா 2 வீலரும் எடுக்கமாக நிற்கும். 2 2 வீலருக்கு நடுவில் அப்படியே லேண்ட் ஆகிட்டான், நின்று அப்போ பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே வந்தப்போ காலில் மட்டும் 2 ஃப்ராக்சர். ஏன்னா டெய்லி அவன் தான் பாபா விக்கிரகத்தை அபிஷேகம் பண்ணுவான். என்னோடய பையனை உடனே எடுத்துகிட்டு எஸ்ஆர்எம்மில் போய் அட்மிட் பண்ணப்போ எஸ்ஆர்எம்மில் யாருமே நம்பலை. 40 ஃபீட்லேருந்து விழுந்தாங்கிறீங்க, எப்படி விழுந்தான், மிராக்கிள் தான் அது, வேறு எங்கேயா ஸ்பைனல் கால் அடிபட்டிருக்கா, காதில் ரத்தம் வரதா, எல்லாம் கான்ஷியஸாக இருக்கானா, எல்லாம் அவனுக்கு அதாவது கரெக்டாக நினைவில் இருக்கானு எல்லாம் செக் பண்ணாங்க. ப்ராப்பராக இருந்தான். அன்றைக்கி ஈவினிங் 5:30 மணிக்கு அவனுக்கு பிஓபி பண்ணி அந்த காலில் கட்டு போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. 1 மாதம் பெட் ரெஸ்ட்டு. 10th படித்தான், 1 மாதம் பெட் ரெஸ்ட்டு. எங்களுக்கு பயம், படிப்பு வரக்கு 10th அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், பாபா இருக்கார் பார்த்துப்பார், நீ ஃபஸ்ட்டு உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு. அந்த லீவில் இருந்தப்போ கூட 85% மார்க் செக்யூர் பண்ணான் அவன். நவ் இஸ் வெரி குட். அவன் தமிழ்நாடு 5th டிவிஷனில் கிரிக்கெட் பிளேயராக இருக்கான். இஸ் அ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். நல்லா இன்றைக்கி போலிங் போடுறான், நல்லா பண்ணிகிட்ருக்கான். இது ஒரு மிராக்கிள். அதே மாதிரி ஒரு வாட்டி நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு வரும்போது, நான் என் கூட நண்பர் வினோத், என் முன்னூறு நண்பர் மகின், நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு வரும்போது எங்களுக்கு சீரடி போயிட்டு மந்த்ராலயத்து வரோம். மந்த்ராலயத்தில் டிக்கெட் புக்கிங் பண்ணும்போது மறுநாள் காலையில் 9:30 மணிக்கு ட்ரெயின். முதல் நாள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது PQL வெயிட்டிங் லிஸ்ட்டு 70-80 வந்தது. PQL கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நாங்கள் மறுநாள் தரிசனம் முடிச்சுட்டு காலையில் 9:30 மணிக்கு மந்த்ராலயம்லேருந்து சென்னைக்கு வர தாதர் சூப்பர் ஃபாஸ்ட்டில் ட்ரெயினில் ஏறுறோம். ஏதோ ஒரு கோச்சில் ஏறணும் கண்ணை மூடிட்டு. ஒரு கோச்சில் பார்த்தா ஒரு சைடு ஃபுல்லாக காலியாக இருந்து நாங்கள் 3 பேர் உட்காந்துட்டோம். யாராவது டிடிஆர் வந்தால் பேசிக்கலாம் அப்படின்னு. டிடிஆர் வந்தார். அதே மாதிரி என் டிக்கெட் எடுத்து காமிச்சேன், PQL வெயிட்டிங் லிஸ்ட்டு பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு போயிட்டார். எல்லாம் கரெக்டாக இருக்கீங்களான்னு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி டிடிஆர் ஒன்றுமே கேட்கல, PQL வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கோமே என்ன அப்படின்னு. மறு ஸ்டேஷனில் இறங்கி நான் சார்ட்டை செக் பண்ணும்போது அது எங்களுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லேயே என் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. எந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிருக்கோ, எந்த பர்த்தோ எந்த கோச்சோ அதே சீட்டில் தான், என் பேரில் இருக்கிற சீட்டில் தான் நான் உட்காந்துருக்கேன். எங்களால் அதை நம்பவே முடியல. அது ஒரு மிராக்கிள். என் பேர் ஜெயமணிகண்டன். என் பொண்ணு பேர் ஆசினிஸ்ரீ. ஸோ நான் இந்த பாபாவண்ட மனமாற வேண்டிக்கிட்டேன், எனக்கு பொண்ணு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஆசையை நிறைவேற்றி எனக்கு இந்த பொண்ணு கொடுத்தாரு. அந்த பாபாவுக்கு ரொம்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த பாபா வணங்குறதால எல்லா செல்வமும் வளமும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓம் சாய்ன்னு சொல்லுவோம். ஓம் சாய்ராம். என்னோட பேர் அனுராதா. நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். சாய் மிராக்கிள்ஸ் பற்றி சொல்லணுன்னா 1 2 இல்லை, கணக்கு இல்லாமல் இருந்தது. முதல்ல என்னோடய சன் யுனைடெட் கிங்டமில் படிக்கும்போது, யூகேயில் படிக்கும்போது, பிகாஸ் ஆஃப் ஓவர் ஸ்பீடிங் அவனுக்கு ஒரு டிக்கெட் கிடச்சிது பை த பேட்ரோலிங் பீப்புள்.
அதுலேருந்து எப்படி வெளியில் பாபா கொண்டு வந்தார், அந்த ஃபைனை குறைச்சிட்டு பாபா வந்து ஒரு முஸ்லீம் அட்வொகேட் மாதிரி வந்து அவனை கோர்ட்டில் வந்து அவனோட கேஸை கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிட்டு ஃபைட் பண்ணிவிட்டு அவனோட ஃபைனை குறைச்சிட்டு அவனை பாஸ்போர்ட் ரிட்டர்ன் பண்ணி தேங்க் பண்ணுறதுக்கும் நேரம் இல்லாமல் வெளியில் வந்து தேங்க் பண்ணுறதுக்கு பார்த்தா அந்த மாதிரி ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்காட்லாண்ட் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் கழிச்சு அவனுக்கு மேல் வருது, இன்னுமா நீ என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல, என்ன யாருன்னு தெரியாது அவனுக்கு, என் பேர் அப்துல்லா அப்படின்னு சொல்லி. திஸ் இஸ் இந்த மிராக்கிள். அந்த சச்சரித்தா எடுத்துட்டு தான் அவன் கோர்ட்டில் போய் உட்காந்தான். பாபா சச்சரித்தா எடுத்துட்டு நான் ஒரு வாரம் இங்கே சப்தாக பண்ணேன் அவனுக்காக, விஜய்க்காக. ஸோ ரெண்டாவது பெரிய அனுகிரகம் வந்து பாபா கோவில் கட்டுறது வந்து ஒரு பெரிய அனுபவமாக இருக்குது எங்களுக்கு. எவ்ரி செகண்ட் எவ்ரி மூமெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து எப்படி வருது, பாபா எப்படி எங்களை கைட் பண்ணுறாரு, எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு, இது வந்து தத்ரூபமாக என்னால் சொல்ல முடியல. ஓம் சாய்ராம். என் பேர் வேதநாயகி. எனக்கு வந்து பாபாவை 2000க்கு முன்னாடியே தெரியும். 2000 அதுக்கு முன்னாடி சின்ன பொழுதுலேருந்தே தெரியும். எப்படி தெரியும்னாக்கா, எங்கள் தாத்தா வந்து நாய்க்கெல்லாம் சாப்பாடு வைப்பாங்க. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, பைரவர் இது பாபான்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு தெரியாது. 2000 பாபா வந்து எங்கள் மச்சினை தான் சொன்னாங்க, கிண்டியில் பாபா கோயில் இருக்குது அங்கே போங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கீழே விழுந்துட்டு கை அடிபட்டுச்சு. அடிபட்ட உடனே அவர் வந்து புத்தூர் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து கட்டு பிரித்த உடனே கருப்பாக மாறிட்டாங்க. உடம்பு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, ஒல்லியாகவும் ஆயிட்டாங்க. எவ்வளோ எல்லா டாக்டரும் பார்த்தோம், எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்தோம். கடைசியில் அவருக்கு சரியாகவே ஆகலை. அதுக்கப்புறம் பாபா கோயிலுக்கு வந்துட்டு நான் அவரோட சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தேன். சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். பாத்திரங்க நிறைய பேர் அன்னதானம் வந்து கும்னஞ்சவடியில் பாபா கோயில் இருக்குது, அங்கே வந்து அன்னதானம் பண்ணுவாங்க. 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த பாத்திரத்தெல்லாம் நான் கழுவணுன்ட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு போவேன். 3 பேர் தான் அலௌடு. நான் என்ன பண்ணுவேன், காலையில் 9 மணிக்கெல்லாம் போயிட்டு அந்த பாத்திரத்தை கழுவணும்னு சொல்லிட்டு, ஏன்னாக்கா சர்வீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், என்னால் முடிஞ்சதை செய்யணும், பாபா எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என் புருஷன் நல்லா ஆயிடணும் அப்படின்றதுக்காகவே போவேன். நான் போகிறப்போ வந்து கண்ணீர் தான், ரொம்ப கவலையோடு தான் போனாங்க. அப்படி இருந்து என் புருஷன் இப்போ நல்லா இருக்கிறாரு. பாபாவுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னொன்று என்னன்னாக்கா, நான் கோவிலுக்கு ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து குக்கரில் வச்சுட்டேன். கடன்னு கோவிலுக்கு போயிடணும், மணி ஆகுது, ஆரத்தி பார்க்கணுன்றதுனால. அப்போது வந்து குக்கரில் சாதம் வச்சுட்டு குழந்தைங்கள சாப்பிட சொல்லிவிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். அப்புறம் பார்த்தாக்கா அந்த குக்கரை திறக்கவே முடியல. நானும் கோவிலுக்கு காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 6:30க்கு வீட்டுக்கு வந்தாக்கா குக்கரை திறக்க முடியாமல் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்குன்னு. கடைசியில் என்னென்னவோ சுற்றி வச்சு கூட அந்த குக்கரை வந்து உடச்சிருக்குறாங்க, திறக்கலை. சரி, நான் என்ன பண்ணேன், பாபாவோட உதியை எடுத்து ஓம் சாயி சொல்லி நான் அந்த குக்கர் மேலே போட்டு சும்மா தான் அப்படி கையை வச்சேங்க, உடனே திறந்துக்குச்சு. அது ஒரு அதிசயம் எனக்கு தெரிஞ்சு. ஜெய் சாய்ராம். நான் மீரா, பாம்பேலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலி இது ஒரு திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்கே பாம்பேலேருந்து மெட்ராஸ் வந்தது. ஒரு திடீர்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆக்சுவலி எனக்கு 9 இயர்ஸாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஒருத்தவங்க திடீர்னு சொன்னாங்க, நீங்கள் சாய் இது பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள், சச்சரித்தா படிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் சச்சரித்தா படிச்சுட்டு இருந்தேன். 9 வீக்ஸ் சாய் பஜன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் விரதம் 9 வீக்ஸ் விரதம் இருந்தேன். So after that, a miracle, suddenly, after 50 days, I conceived. Doctor கிட்ட just உடம்பு சரியில்லைன்ட்டு போய் செக்அப் பண்ணால் டாக்டர் எக்ஸாமின் பண்ணிட்டு he told you conceived. So really it was எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குழந்தை பேரும் ஸ்ரீ சாயின்னு வச்சுருக்கேன். மிஹிர் ஒரு பேர், ஸ்ரீ சாயின்னு வச்சுருக்கேன். எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே சாய் டிவோட்டர்ஸ். ஆக்சுவலி நான் எனக்கு 2001 மேரேஜ் ஆச்சு. ஸோ எங்கள் வீட்டில் பாபா ஃபோட்டோ வச்சு பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்.
லைக் யூஸ்வலி வில் கோ ஃபார் பஜன்ஸ் எல்லாம் பாடுவோம் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் பாம்பே இங்கேருந்து பாண்டிச்சேரியில் நான் பிறந்தது. பாண்டிச்சேரியிலேருந்து பாம்பே போகும்போது வி வெண்ட் பை கார். எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரல, ஒன்லி இன்லாஸ். ஸோ எல்லாம் நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு நைட்டு பார்த்தா, நைட் அம்மா அப்பா இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, ஒன்லி மை இன்லாஸ் வேர் டுகெதர். ஸோ நான் எப்போதுமே பாபா அப்புறம் மதர் ஆஷ்ரம் டிவோட்டி, அதனால் மதர் இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது பாபா வந்து காரில் நாங்கள் போய் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாபா வந்து நான் உன் கூடியே இருக்கேன், நீ பயப்படவே பயப்படாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ எனக்கு வந்து நான் முழிச்சு பார்த்தா யாரும் இல்லை, திருப்பி தூங்கினா அது திருப்பி வந்துகிட்டே இருந்தது. ஸோ எனக்கு ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஒரு இது இருந்தது. ஸோ பாபா வந்து எப்போதும் என் கூட இருக்கிற ஒரு இது ஹாப்பினஸ் எனக்கு எப்போதுமே இருந்தது. கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, 9 இயர்ஸ் அப்புறம் வந்து அப்புறமா தோணிந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் 9 இயர்ஸை நான் வந்து பாபாவை சும்மா ப்ரே பண்ணுவேன். ரொம்ப பஜன்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன், சும்மா ப்ரே பண்ணுவேன். அப்புறம் அவங்க சொன்ன அப்புறம் தெரிஞ்சுது, ஸோ நம்ம பக்தியோட வித் ஃபெய்த் டிவோஷன் வந்து கண்டிப்பாக இருந்ததுன்னா பாபா நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். என் பையன் வந்து இன்றைக்கி கூட ராத்திரி பாபா கதை கேட்டுட்டு தான் தூங்குவான். அந்த மாதிரி அவனுக்கு பாபா பிளாக் ஷீப் அந்த மாதிரி பாட்டெல்லாமே வேண்டாம். அவனுக்கு நான் பாடுற பாட்டு வந்து பாபாவோட பாட்டு தான். பாடிட்டு கதை கேட்டு டெய்லி கதை கேட்டால் தான் தூங்குவான். சச்சரித்தா டெய்லி படிப்பேன்னா அதுலேருந்து ஒரு கதை எடுத்து அவனுக்கு சொல்லுவேன். அவனுக்கு அது ஒரு ஹாப்பினஸ். அதை கேட்டப்புறம் அவன் தூங்கிடுவான். வணக்கம், என் பேர் வந்து லக்ஷ்மி. நான் நன்மங்கலத்தில் இருக்கேன். எனக்கு கூட பாபா லைஃப்பில் ஒரு மிராக்கிள் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து பாபா பூஜை பண்ணின்னு இருக்கும்போது எனக்கு சிலை வாங்கி பூஜை பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சின்னதாக ஒன்று எங்கள் வீட்டில் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப ஒன்றும் பெருசாக தெரியல. எனக்கு தெரிஞ்சவர் மூலயமா ஒரு பெரிய சிலையாக ஷீரடியிலேருந்து ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு. அது எதேச்சியாக நாங்கள் ஒரு நாள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொப்பி மாதிரி அவருக்கு பண்ணி போட்டுட்டு எதேச்சியாக வீடியோ எடுக்கும்போது பார்த்தா அவர் கண் சிமிட்டினார். எங்களுக்கே ரொம்ப அதிசயமாக அது நாங்கள் நம்பவே இல்லை. ஒரு 10 தடவையாவது அது வீடியோவை போட்டு பார்த்தோம். இப்படி கண் நாங்கள் ஃப்ளாஷ் கூட போடலை மொபைலில். எதாச்சியாக பார்க்குறோம் கண் சிமிட்டிகிட்டே இருக்கார். உடனே அந்த பக்கத்தில் ஒரு பூஜை பண்ணுற மாமா இருக்கார், அவர்கிட்ட போய் காமிச்சா உங்கள் ஆத்துக்கு பாபா வந்திருக்கார் அப்படின்னாரு. அவர் வந்ததுலேருந்தே எங்களுக்கு நம்பவே மாட்டேங்க, எங்கள் வீடு வரவங்க எல்லாருமே ஒரு வைப்ரேஷன் இருக்குது, கோவில் மாதிரி இருக்குன்னு எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. மேலும் அவர் நைட்டில் படுத்து நாங்கள் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஜல் ஜல் ஜல்னு ஒரே சவுண்டு கேட்குறது. எங்களுக்கே அதிசயமாக இருக்குது, என்ன சவுண்டு என்னன்னு பார்த்தா அந்த மாமா எங்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட கேட்குறோம். அவர் வந்து காலில் கொலுசு கேட்குறாரு உங்ககிட்ட. அப்புறம் ஒரே புகையிற வாசனையாக அடிக்கிறது. எதனால் இந்த மாதிரி வாசனை திடீர்னு இந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. வாசனையெல்லாம் வருதுன்னு கேட்டால் அவர் சுருட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி ஒன்று சொல்லும்போது அவர் அங்கே எங்கள் வீட்டில் நடமாடுறாருன்னு எங்களுக்கு ஒரு இதுவே வந்துருச்சு. ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது, அதே சமயம் கடவுள் நம்ம கூட இருக்காரேன்னு ஒரு திருப்தியும் இருக்குது. எங்களுக்கு எதுவுமே இப்போ பயமே தெரியல. அவர் என்ன கேட்குறாரோ அதை உடனே கொடுத்துடணும், பண்ணிடணும், அந்த மாதிரி ஒரு ஆசை எங்களுக்கு. இதெல்லாம் எங்கள் லைஃப்பில் நாங்கள் நினச்சே பார்க்கல. பாபா எங்கள் கூடவே இருக்கார், வாழ்ந்துன்னு இருக்கார், அவரை நம்ம நினச்சிட்டே இருக்கோம். அதனால் நம்ம கூடவே இருக்கார், நமக்கு ஒன்று சக்ஸஸ் பண்ணி தருவார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஓம் சாய்ராம். சென்னை அமைந்தகரை MS சக்தி தயாளன். ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டு காலமாக பாபா பக்தனாக இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் கூட திடீரென்று கவலை ஏற்படுகிற நேரத்திலே செனாநகர் பாபா ஆலயத்திலும் மயிலாப்பூர் பாபா ஆலயத்திற்கும் சென்று வருவேன். உடனே அந்த பிரச்சனை உடனே தீர்ந்துவிடும். கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி சிறுடியிலே இருக்கின்ற வியாழக்கிழமை தோறும் மௌன விரதம். அன்றைய தினம் வியாழக்கிழமை வருகின்ற நேரத்திலே சிறுடியிலே இருக்கின்றேன். அடுத்த வாரம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்னை அமைந்தகரையில் ஒரு நிகழ்வு ஒரு கலவரமாக இருக்கின்றது. அந்த நேரத்திலே மௌனத்திலே ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் நடத்தி என்னை காப்பாற்றினார் பாபா அவர்கள். சாய்பாபா வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கார். சாய்பாபா இல்லைன்னா நாங்கள் இல்லை. எங்கள் ஃபேமிலியே சாய் ஃபேமிலி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. எங்கள் பையனுக்கு வந்து ஒரு முறை கிரிக்கெட் ஆடும்போது இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது 2011 கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது காலில் வந்து கணுக்கால் எலும்பு உடஞ்சி போச்சு. அவர் உடஞ்சது தெரியாமல் பெருசாக வீக்கம் வந்துடுச்சு அது காலில். அது நாங்கள் பார்க்கும்போது முதல்ல பார்த்த டாக்டர் வந்து சுளுக்குன்னு சொல்லிட்டாரு. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு விட்டோம். காலையில் அது அடிபட்டது. நைட் ஆக அது வந்து கால் ரொம்ப பெருசாக வீங்கிடுச்சு.
மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா காலே அசைக்க முடியாமல் அப்படியே ஒரு யானைக்கால் மாதிரி ஆகிடுச்சு அவருக்கு. அப்புறம் தான் ஒரு டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அந்த கண்கால் எலும்பு வந்து 3ஆக உடைஞ்சிருந்தது. அவர் கண்டிப்பாக வந்து இது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அது அந்த ஸ்டீல் மாதிரி பிளேட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் தான் சரியாகும், நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும், ஏற்பாடு பண்ணிடுங்கன்றாரு. நாங்கள் ஒரு பையன் வச்சுருக்கோம், எங்களுக்கு வந்து பயமாகிடுச்சு. இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் ஒரு எக்ஸாம்லாம் எழுதணும். இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 4 நாளில் நான் ஷிரடிக்கு வேறு கிளம்பி ஆகணும். இது சனிக்கிழமை காலையில் நடந்தது. நாங்கள் அடுத்த வாரம் புதன்கிழமை காலையில் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு 50 பேர் ஷிரடிக்கு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். அப்போது மறுநாள் காலையில் நான் ரோட்டில் ரொம்ப வருத்தமாக போயிட்டுருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபிசியோதெரபி டாக்டர், அவர் எதிர்க்க தற்செயலாக வரார். அவர் பார்த்து என்ன மாதக்கணக்கில் ஆகிட்டுருக்கு. ஒரு முறை என் கூட ஷிரடிக்கு வந்திருக்கார் அவர் என்ன சார் ராதாகிருஷ்ணன் சார் என்ன வருத்தமாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னும்போது நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன். சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பையனை உடனே என்னோடய கிளினிக் தூக்கிட்டு வாங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அவரோட கிளினிக்கு வந்து காலை பார்த்துட்டு என்ன பண்ணார், அவர் ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணார். அவர் அப்போலோ ஏதோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக இருக்கார். அவர் பக்கத்தில் இருக்க நர்சிங் ஹோமுக்கு உங்கள் பையனை உடனே தூக்கிட்டு வாங்கினார். உடனே அங்கே போன உடனே பார்த்துட்டு என்ன பண்ணார், எத்தனை பசங்க உங்களுக்குன்னாரு. ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ ஒரு பையன் வச்சுருக்கீங்க, ஒரு பையன் வச்சுருக்கோங்க நிலைமை எனக்கு தெரியும், பையன் வேறு இன்ஜினியரிங் படிக்கிறான், அதனால் இப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், ஏன்னா பண்ணால் கூட திருப்பி ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு ஒரு மாவு கட்டு போடுறேன், பார்க்கலாம், ஒரு 7 நாள் கழித்து பார்க்கலாம், திருப்பி இன்னொரு மாவு கட்டு போட்டு பார்க்கலாம், 2 கட்டில் செட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் பையனை வந்து முதல்ல டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணது 70,000 மேலே செலவாகுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இந்த டாக்டர் வந்து வெறும் 750 ரூபா தான் ஆச்சு. அது ஞாயிற்றுக்கிழமை மதியானம் 3 மணிக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் மூடி இருக்கிற நேரத்தில் அவர் எழுதி கொடுத்த இதில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி கொடுத்தேன். 1/2 மணி நேரத்தில் வந்து அந்த மாவு கட்டு போட்டு வீட்டுக்கு பையனை கூப்பிட்டு போங்கன்னிட்டார். திருப்பி 7வது நாள் திருப்பி கொண்டு வந்து அந்த மாவு கட் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்துட்டு திருப்பி ஒரு எக்ஸ்ரே எடுத்தார். இன்னொரு கட்டு போட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னாரு. அதே மாதிரி போட்டோம். 15ஆம் நாள் வந்து என்ன சொன்னார், பையனுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லைங்க, உங்கள் பையன் நல்லா குணமடைஞ்சிட்டாரு, இனிமேல் நல்லா நடப்பாருன்னு சொல்லிட்டு ஃபிசியோதெரபி திருப்பி மட்டும் ஒரு 15 நாளைக்கு கொடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பாபா வந்து என் பையனுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் அது வந்து ரொம்ப அற்புதமாக நடந்தது. இந்த மாதிரி பல லீலைங்க வந்து எங்கள் ஃபேமிலியில் நடந்துகிட்ருக்கு, இன்னமும் நடந்துகிட்ருக்கு. அதனால் சாய்பாபா அந்த புகழை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு சாய் டிவிக்கும் சாய் பக்தருக்கும் சாய் மயிலை சன்சாந்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் பாலாம்பிகா. நான் வந்து நிறைய படங்களில் என்னை பார்த்துருப்பீங்க. நடிகன் சத்யராஜ் படத்தில் குஷ்பு தங்கச்சியாக வந்திருப்பேன். அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு, இப்போ மதர் கேரக்டர்லாம் நிறைய ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 30-40 மூவிஸ் நான் ஆக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் ரீஎன்ட்ரி வந்து இப்போ ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலே சொல்கிறேன், நான் வர வேண்டிய நிகழ்ச்சியே கிடையாது. இது வேறு என்னோடய ஃப்ரெண்டு வர வேண்டிய நிகழ்ச்சி. இதுக்கு என்ன பாபா என்ன இங்கே வர வச்சுருக்காருன்னா ஆங்கராக ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நான் வந்து பாபா டெவோட்டின்னு எல்லோரும் சொல்லுவாங்க, நான் பாபா பைத்தியம். நான் அந்தளவுக்கு இன்றைக்கி எனக்கு முன்னாடி பாபானா யாருன்னே தெரியாத நேரத்தில் நான் ஷிரடி போயிருக்கேன். யாரோ ஏதோ பாபா கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, பாபானா யார், சரி ஏதோ ஒரு சுவாமி அவ்வளோதான் அப்படி நினச்சிட்டு நான் ஷிரடிக்கு போயிருக்கேன். அப்போவும் நான் யாரோ போக வேண்டிய ஒரு டிக்கெட்டில் தான் நான் போனேன். அப்போனா எவ்வளோ மிராக்கிள். அவரை பற்றி என்ன சொல்லணும் எனக்கு தெரில, நிறைய சொல்லலாம். என்னை இன்றைக்கி வாழ வச்சுட்ருக்காரு. நான் நிறைய இப்போ படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சக்ஸஸாக இருக்கேன். என் லைஃப்பில் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கெல்லாம் எங்கள் பாபா தான். என்கிட்ட நின்று பேசுகிற மாதிரியே தெரியும். நான் ஏதோ ஒரு கஷ்டத்தில் அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் நின்று பேசணும்னு நினச்சாலும் நான் இருக்கேன், நீ தைரியமாக இருமா அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரியே இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சிறந்த தகப்பனாகவும் ஒரு குருவாகவும் ஒரு வாழ வைக்கிற தெய்வமாகவும் வழங்குறவர் தான் எங்கள் ஷிரடி பாபா. எங்கள் பாபா மட்டும் இல்லை, உங்கள் பாபா. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன். இது இப்போ நல்லா வயிறு திருப்தியாக சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டுட்டு பாருங்க, புக்கெல்லாம் வாங்கியிருக்கேன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க வந்ததில், கலந்துக்கிட்டதில். என்னை வாழ வச்சுட்டுருக்கிற எங்கள் பாபாவுக்கு ரொம்ப 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 நன்றி. ஓம் சாய்ராம். பாபா பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். நாங்கள் வந்து ஃபுல்லாக பாபாவுடைய டிவோட்டிஸ்னால் ஃபுல்லாக ஒரு 20 வருஷமாக நாங்கள் வந்து பாபான்ட்டு பாபாவை கும்பிட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் வந்து பலவித சோதனை எல்லாம் நாங்கள் மீண்டு அவர் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்து அதிலேருந்து மீண்டு இப்போ வந்திருக்கோம். அதில் வந்து சொல்லணுன்னா சொல்லிகிட்டு இருக்கலாம். முதல்ல நாங்கள் இங்கே வர்றது வந்து கம்மி தான். முதல்ல மயிலாப்பூர் பாபா கோயில் தான் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக வாரம் எவ்ரி தேர்ஸ்டே அந்த மயிலாப்பூர் தான் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம்
இங்கே சொல்ல கேள்விப்பட்டு தான் நாங்கள் இங்கே வந்து பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு நிறைய மாறுதல்கள்லாம் நிறைய தெரிஞ்சுது. இதில் வந்து பர்டிகுலராக சொல்லணும்னா எங்கள் வீட்டுக்காரருடைய உடல்நிலை சொல்லணும். அவருக்கு கொஞ்சம் ஹார்ட் பிரச்சனை இருந்தது. அந்த ஹார்ட் பிரச்சனையில் நான் கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் நான் போயிட்டு ஃபுல்லாக ஆன்ஜியோகிராம் பண்ணும்போது கூட நான் பாபாவை நினச்சிட்டு அந்த ஃபுல்லாக இவரை நினச்சி நான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன். அந்த 108 அந்த அஷ்டோத்திரம் படிச்சுட்டு இருக்கும்போது அது என்ன மிராக்கிளோ தெரியல, ஹாஸ்பிட்டலில் உள்ள அவர் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டாக்டர் அவர் என்னை கூப்பிட்டு, கண்டிப்பாக உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து இருந்த அந்த ஹோல்ஸ் அந்த ஹார்ட்டில் இருக்கிற அந்த இது எல்லாமே ஒன்றுமே இல்லைம்மா, நார்மலாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அது ரியலாகவே இன்றைக்கி நினச்சா கூட எனக்கு பிரமிப்பாக இருக்குது. இன்றைக்கி நினச்சா கூட எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி தான் வருது. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இதுவும் எடுத்தாலுமே பாபாவுடைய இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. அதுவும் இவரை நாங்கள் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு வாரமும் இவரை பார்க்கலாம் எங்களுக்கு வந்து அந்த வாரம் வந்து எங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வரலைன்னா அந்த ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்து கண்டிப்பாக இங்கே வந்து அந்த ஒரு இதில் கரெக்டாக வர வச்சுருவார். இதுன்னு கிடையாது, பையன் வந்து என்னுடைய பையனும் வந்து விழுந்து அது பெரிய ஒரு இதில் போய் ஒரு பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுற லெவலுக்கு போயிருக்கிறதுல கூட அவர் தான் காப்பாற்றி அதை வந்து ரொம்ப ஒரு இதுவாக கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்காரு. என் பேர் வேணுகோபாலன், நங்கநல்லூரில் இருக்கேன். ஓம் பிரதமம் சாயிநாதாய, துதேயம் துவாரகாமாயினே, திருதீயம் தீர்த்தராஜஞ்ச, சதுர்த்தம் பக்தவக்ஷலே, பஞ்சமம் பரமாத்மாய, ஷஷ்டீந்த ஷீரடி வாசனே, சப்தமம் சத்குருநாதாய, அஷ்டமம் அநாதநாதனே, நவமம் நிராடம்பராய, தசமம் தத்தவதாரிணே, ஏதானி தசநாமானே, திரிசந்தியம் யுப்படே நித்யம், சர்வகஷ்ட பயான்முக்தே, ஸ்ரீ சாயிபாபா நமோஸ்துதே, ஸ்ரீ சாயிபாபா நமோஸ்துதே. அனந்த கோடி பிரம்மாண்டநாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அதாவது பாபா முதல்ல எனக்கு காமிச்சு கொடுத்ததே இவர் தான். கையில் வச்சுருக்கேனே, கையில் வச்சுருக்கிறதான் பாபா முதல்ல காமிச்சது. இவர் மறைமலை நல்ல கோயில் கட்டியிருக்கார். இவர் என் மாப்பிள்ளையோட அண்ணா. அதாவது 2000 என் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணேன். நிச்சயதார்த்தம் பண்ணும்போது நிறையா செலவழிச்சுவிட்டேன். சுத்தமாக என்கிட்ட பைசாவும் இல்லை. நேராக அன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி ஒரு பாபா மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. பாபா இவர்கிட்ட பேசியிருக்கார். அவர் சின்ன வயசுலேயே பாபா வந்து ஹார்ட்டில் வந்து உட்காந்துட்டார். ஹார்ட்டில் ஒரு ஹோல் இருந்தது அவருக்கு. அதனால் பாபா உட்காந்துருந்து பாபா எல்லாருமே பாபான்னு தான் கூப்பிடுவாங்க இவரை. சின்ன வயசுலேயே பாபா வந்து இவர் என்ன பண்ணார், அன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்கி நேராக பேசி சம்மந்திட்ட பேசிடுவோம். இது மாதிரி பிஎஃப் செட்டில்மெண்ட் ஆனோடனே பணம் கொடுத்துட்றேன், ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிட்டு படத்தை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் நினச்சலான்னு போகிறேன் இங்கேருந்து. ஆனால் இவர் என்ன பண்ணார், தீவாரனை காமிச்சிட்டு அப்படியே பாபா மாதிரி வரும்போதே இந்த உட்காருன்னு சொல்கிற வார்த்தையே கரகரப்பான குரல் இந்த பாபாவோட வாய்ஸ். இது ஃபஸ்ட்டு நான் கேட்ட வாய்ஸ் இவர் மூலமாக கேட்டது. உட்கார் அப்படின்னார். உன்னை யாரோ தட்சிணம் வாங்கிட்டு உன்னோட பாரத்தை நீல நான் சுமக்கிறேன், நீ சுமக்காத, நான் சுமந்துக்கிறேன்னு சொன்னார். உன்னை யாரோ பார்த்தா பையில் வந்து 2 ரூபா என்கிட்ட வச்சுருந்தேன். 2 ரூபா வேண்டாம், 1,000 ரூபா கொடுனார். சரின்னு அவங்க சம்மந்தி அம்மாட்ட கொடுத்து சில்லறை மாற்றி 1,000 ரூபா கொடுத்து இந்த புத்தகத்தை எடுத்துன்னு வந்தேன் வீட்டுக்கு. ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சப்தாகம் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 7 அத்தியாயம் இதை சப்தாகம் பண்ணி முடிச்சு விடும். பொண்ணு கல்யாணத்தை பாபா பார்த்துப்பான்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணம் நினைக்கிறேன். புதன்கிழமை அன்னைக்கு எங்கள் வீட்டில் சுங்குலி பிரார்த்தனை பண்ணுவாங்க. பண்ணால் எல்லோரும் அன்றைக்கி என்ன வராங்க, எல்லாருமே காசு கொடுங்க, நீங்கள் காசு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. கல்யாண மண்டபத்துலேருந்து எல்லாருமே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அன்றைக்கி டிசைட் பண்ண என்னென்னா சூசைட் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தேன். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறேன். எங்கேயோ போனால் ஹோட்டலுக்கு போனால் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லலாம், இல்லை சாப்பிட போகிறேன்னு சொல்லலாம், இல்லை சாமி கும்பிட்றேன்னு சொல்லலாம், எவனா சாக போகிறேன்னு சொல்லுவானா. நான் போய் எங்கே போகிறேன்னு ஒருத்தர் பெரியவர் கேட்டார். நான் அப்போ விட்டுட்டு இப்போ துடிக்கிறேன். அவர் தான் உங்கள் வீட்டை காமிச்சு அந்த வீட்டில் ஒன்று கூப்பிட்றாங்க அப்படின்னார். அது மறைமலையில் NH 7 NH 8 வரைக்கும் இருக்குது. அது சுடுகாடெலாம் தாண்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். அங்கே போயிட்டுருக்கேன். நான் சூசைட் பண்ணிக்கிறான்னு நான் போயிட்டுருக்கேன், டிசைட் பண்ணி போயிட்டுருக்கேன். அப்போ பார்த்த உடனே அவங்க வீட்டில் போய் இப்போ மூலமாக ஒருத்தர் அங்கே நின்று 25,000 பணத்தை எடுத்து வைக்கிறார். அவர் யார் என்னன்னு தெரியாது. அவர் என்ன சொன்னார், உங்களை எனக்கு தெரியும், நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போய் கல்யாணத்துக்கு பணம் தான் கட்டுங்க. ஏன்னா அவங்க 3:30க்கெல்லாம் மாப்பிள்ளை வந்துடுவாங்க. 5:30 மணிக்கெல்லாம் ரிசப்ஷன் பண்ணியாகணும். மண்டபத்தில் யாருமே போகலன்னும். இதே மாதிரி மணி 4 மணி ஆச்சு. அன்றைக்கி சாப்பிட கூட இல்லைண்ணா.
சரி நான் பாபா மிராக்கல் பண்ண ஃபஸ்ட்டு மிராக்கல் லைஃப்பில் எனக்கு அதுதான். மண்டபத்துக்கு பிறகு யாரோ பணம் கட்டியிருக்காங்க, யார் கட்டினா எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. மண்டபத்துக்கு 15,000 பணம் கட்டியிருக்காங்க, ரசீது கூட நான் வச்சுருக்கேன்னு யார் கட்டினாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. அதேமாதிரி கல்யாணம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பண்ணுற கல்யாணம் மாதிரி இல்லை, பிரமாதமாக கல்யாணம் நடந்தது. இது வந்து சாயோட கிருபையால் கல்யாணம் நடந்தது. சாயை வந்து ஃபஸ்ட்டு மிராக்கல் லைஃப்பில் எனக்கு. அடுத்து நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் பாண்டிச்சேரியில் இருந்தேன். நானும் பாபாவும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம், ஏன்னா ஃபேமிலி இங்கே இருக்குது. அப்போ பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 72 பேரை ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக நான் கூட்டிட்டு போனேன் ஷீர்டிக்கு. முதல்ல ஷீர்டிக்கு போகிறேன் ஒரு 2017 12 வருஷத்துக்கு முன்னாடி. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஷீர்டி, அதாவது அப்போ கோபர்கானில் இறங்கி ஷீர்டி போகணும். எல்லோரும் இறங்கியாச்சு. ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, சூட் கேஸில் ஜுவல்ஸு அவங்க ட்ரெஸ்ஸு எல்லாம் வச்சுட்டு இறங்கிட்டாங்க. வண்டி போயிடுச்சு. அந்த வண்டி மண்மாடு போகிற வண்டி. அப்போ கூட ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் போங்க, போய் பாபா தரிசனம் பண்ணுங்க, நான் வந்து இந்த சூட் கேஸ் கிடச்சா தான் ஷீர்டிக்கே வருவேன், ஏன்னா முதல்ல பாபா பார்க்க போகிறேன், நான் வந்து இந்த சூட் கேஸ் எனக்கு வந்தால் தான் நாங்கள் வருவேன், நீங்களாம் போங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி அங்கே போய் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அங்கே ஒரு பாபாவோட சிதைஞ்சு போன ஒரு மூர்த்தி இருந்தது. அதை சரியாக செங்கல்லாம் வச்சு செட் பண்ணி வேப்ப மரத்துக்கு கீழே வச்சுட்டு, பாபா எனக்கு மொழி தெரியல, எனக்கு இந்த பாஷை தெரியல, இதை நீ என்ன பண்ணவே தெரியாது, என் சூட் கேஸ் இங்கே வந்தவன் எனக்கு அப்படின்னேன். அந்த ஸ்டேஷனில் இருக்கவன் தான் அவனே, எல்லாமே ஸ்டேஷன் மாஸ்டர் அவன் தான் மணி அடிக்கிறவன் அவன் தான், கார்டு அவன் தான், கொடி காய்க்கிறவன் எல்லாமே அவன் தான், பாயிண்ட் மேன் அவன் தான். சார் அவன் சொல்லி முடியாது சார், அது ஒரு ரூயி ஸ்டேஷன் தாண்டி போனால் அவங்க பொட்டி கிடைக்காது உங்களுக்கு அப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, சொல்ல வேண்டிய ஆட்டை சொல்லி வச்சு அவள் கொண்டு கொடுத்துவார் எனக்கு அப்படின்னு நம்ம உட்காந்துட்டேன். கரெக்டாக அடுத்த எழுத்தாப்புற ட்ரெயினில் பாண்டிச்சேரி சாய் டிவோட்டின்னு டேக் போட்டு RPF கோபர்கான் போட்டு அந்த பொட்டி வந்தது. அந்த 72 பேரும் பிரமிச்சு போயிட்டாங்க. அந்த சூட் கேஸ் கொடுக்க விட்டு நம்ப முடியாத ஒரு விஷயம் வந்து முதல்ல நடந்த ஃபஸ்ட்டு மிராக்கிள் அது. தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.